இந்த அரங்கிற்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழ் சிறுகதைகள், புதிய அனுபவங்கள், புதிய தருணங்கள். 1913 பாரதி எழுதிய இந்த 6 1 பங்கு அப்படிங்கிற கதை தான் தமிழினுடைய முதல் சிறுகதை அப்படின்னு வச்சிட்டோம்னா, இன்னைக்கு தமிழ் சிறுகதையினுடைய வயது கிட்டத்தட்ட 110 ஆண்டுகள். கருவிலை திரு அப்படிங்கிற ஒரு பெருமையை கொண்டது இந்த தமிழ் சிறுகதை மரபு. தொடக்கம், வளர்ச்சி, உச்சம் அப்படிங்கிற மாதிரி படிநிலைகள் எல்லாம் இல்லாமல் ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்ட ஒரு அனுபவம் இந்த சிறுகதைக்கு உண்டு. அப்படி ஒரு செயற்கரிய செயலுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு மாமேதை. 15 வருடங்கள், 108 கதைகள். இதுக்குள்ளேயே சிறுகதையினுடைய எல்லா களங்களையும் சாத்தியங்களையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு புதுசாக எழுதக்கூடிய ஒரு தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கிட்ட புதுமை பித்தனுடைய நிழல் இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான முத்திரையை பதித்து சென்றவர் புதுமை பித்தன். 1930களில் தொடங்கப்பட்ட மணிக்கொடி இந்த தமிழ் சிறுகதையினுடைய ஒரு செழுமையான மரபை உருவாக்கி தந்தது. புதுமை பித்தன், கூப்பாரா, மௌனி அப்படிங்கிற இந்த முன்னோடிகள் அந்த பத்திரிகையின் வழியாக ஒரு பெரிய மரபை தொடங்கி வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து பல முன்னோடிகள் இந்த சிறுகதை மரபுக்கு செழுமையான பங்களிப்புகளை தொடர்ந்து தந்துட்டே இருக்காங்க. சிறுகதைக்கான மொழி, வடிவம், நுட்பம் இப்படிப்பட்ட எல்லாமே தெளிவாக வகுக்கப்பட்டுவிட்ட ஒன்று. அதனால் கடந்த 100 ஆண்டுகளாக தமிழில் சிறுகதை எழுதக்கூடிய எவரிடமும் இந்த முன்னோடிகள் அடைந்த உயரம் அளவுக்கு அல்லது அதை எட்டும் அளவுக்கு எழுதணும் அப்படிங்கிற முனைப்பு எல்லோரிடமே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட தமிழ் எழுத்தாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபு கூறு, தமிழ் ஜீன்லேயே இருக்குது. ஒரு சிறுகதை எழுதணும் அப்படிங்கிறவனுடைய ஒரு ஜீன்லேயே இருக்குங்கிற மாதிரியான ஒரு மரபாக அது அமைந்து போனது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சிறுகதையாளர்கள் தமிழுக்கான புதிய அனுபவத்தையும் தருணத்தையும் தரக்கூடியவர்களாக எழுதிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எழுத்தாளர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் திலீப் குமார், கோபிகிருஷ்ணன், ஜி நாகராஜன் மாதிரியான உதாரணங்களை உடனடியாக நம்ம சொல்லலாம். இப்போது 2000க்கு பிறகு, இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகும் உலகமயமாக்கலுக்கு பிறகும் தமிழ் இளைஞர்கள் உலகெங்கிலும் உள்ள பணிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக செல்லும்போது அந்தந்த அனுபவங்களையும் அந்தந்த நிலவெளிகளையும் தன்னுடைய கதைகளில் எழுத தொடங்கும் போது புதிய சாத்தியங்களும் புதிய அனுபவங்களும் அறிமுகமாச்சு. இதற்கு முன்னோடிகள் தமிழில் முன்பே இருந்திருக்காங்க. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நம்முடைய நாஞ்சில் நாடன், அம்பை இவங்கெல்லாம் மும்பையை களமாக கொண்ட கதைகளை முன்பே எழுதியிருக்காங்க. உலக அளவிலான அனுபவங்களை ஏராளமான அளவில் எழுதியவர்னு சொல்லப்போனால் ஆமுத்துலிங்கம். இது மாதிரியான அனுபவங்களை தொடர்ந்து இன்றைய இளைஞர்கள் பல சாத்தியங்களையும் பல புதிய களங்களையும் கொடுத்துருக்காங்க. இதை தொடக்கமாக வச்சு நம்முடைய 3 நண்பர்களோட நம்ம உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய முதல் நபர் கார்த்திக் பாலசுப்ரமணியம். எல்லாத்துக்கும் பரவலாக தெரிந்த ஒரு பெயர் தான். டொரினோ, ஒளிரும் பச்சை கண்கள்னு 2 சிறுகதை தொகுப்புகளையும், நட்சத்திரவாசிகள்னு ஒரு நாவலையும் எழுதியவர். தருங்கிறது அவருடைய சமீபத்திய நாவல். யுவ புரஸ்கார் பரிசு வென்றவர். கணினி தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுறார். 2ஆவதாக இருப்பவர் சுனில் கிருஷ்ணன். அம்பு படுக்கை, விஷக்கிணறு அப்படின்னு 2 சிறுகதை தொகுப்புகளையும், நீலகண்டம் அப்படின்னு ஒரு நாவலையும் எழுதியிருக்கார். இதை தவிர காந்தி என்று அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் வழியாக காந்தியை பற்றிய கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டிருக்கார். காந்தியை பற்றிய கட்டுரைகளை கொண்ட 4 தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. ஒரு ஆயுர்வேத மருத்துவரும் கூட. இவரும் யுவ புரஸ்கார் பரிசு பெற்றவர். அடுத்தது ஜா தீபா. நீலம் பூக்கும் திருமணம், மறைமுகம்னு 2 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு.
தமிழ் சினிமா குறித்த கட்டுரைகள் 4 தொகுப்புகள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு, எழுதிட்டு இருக்காங்க, ஊடக பணியில் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இந்த கலந்துரையாடலில் கலந்துக்க போகிறாங்க. இப்போது இந்த 2000க்கு பிறகான தமிழ் சிறுகதைகளில் உலகளாவிய அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை குறித்து இவர்கள் உரையாட போகிறாங்க. இந்திய அளவில் அது எப்படி நடந்தது அல்லது தமிழ் அளவில் எப்படி நடந்ததுங்கிற பற்றி கார்த்தி நீங்கள் உரையாடலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் சென்டராக எங்களுக்கு கொடுத்துட்டு ஓரமாக ஒதுங்கிட்ட கோபாலகிருஷ்ணன் சாருக்கு மிக்க நன்றி. 2000க்கு பிறகுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2000க்கு அப்புறம் வந்து தமிழ் குறும் நல்லுலகத்தில் குறிப்பாக வந்து இலக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. உலகமயமாக்கல் அப்படின்றதுக்கு அப்புறமும் ஐடியோட வருகையும் வந்து பரவலான தளங்களையும் களங்களையும் தமிழ் இலக்கியத்துக்கு, தமிழ் இலக்கியம் சொல்கிறது இப்போ நம்ம தமிழ் சார்ந்து பேசணும், அதை மட்டும் பேசுகிறோம், தமிழ் இலக்கியத்துக்கு நிறையவே கொடுத்துருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி வந்து மயிலும் சின்னப்பன் இருக்கார். மயிலும் சின்னப்பன் வந்து ஒரு நரம்பியல் மருத்துவர். அவர் தொடர்ந்து துறை சார்ந்த கதைகள் எழுதியிருக்காரு. ஐடி, இப்போ நான் ஐடியிலேருந்து வந்திருக்கேன், என்னை போல் வந்து லாவண்யா சுந்தரராஜன் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஐடி துறை சார்ந்த கதைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து தொடர்ந்து கதையாக்கியிருக்காங்க. இது போக இப்போ சினிமா துறையை எடுத்துக்கிட்டோம்னா செந்தில் ஜெகநாதன் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடியவர். அவர் வந்து சினிமா சார்ந்த சில கதைகள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தாலை வியாபாரம் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களில் வந்து தொடர்ந்து கதையாக்கியிருக்காரு. நம்ம சுனில் கிருஷ்ணன் இருக்காரு, அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அவர் ஆயுர்வேதம் சம்பந்தமான கதைகளை தொடர்ந்து எழுதியிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா களம் சார்ந்த கதைகள், அந்த களத்தை விரிவாக்கி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மீறி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்த பின்புலம் என்ன, அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, இதையெல்லாம் களமாக்கி இருக்கும் தொடர்ந்து. அது வந்து முக்கியமான விஷயமா பார்க்குறேன். சுரேஷ் பிரதீப் இருக்கிறார். இப்போது சுரேஷ் பிரதீப் வந்து ஒரு அரசு துறையில் இருக்காருன்னா அது எந்த அளவுக்கு அதை கதையாக்கணும்னு அவருக்கு அந்த நுட்பம் தெரியுது. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அது தத்துவார்த்த கேள்விகளையும் மட்டும் வச்சு கதைகள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. இப்படி 2000க்கு பிறகு உலகமயமாக்கல் இன்னும் பல விரிந்த களங்களை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையினுடைய களங்கள், அதாவது கதை நடக்கக்கூடிய இடங்கள். இப்போது 2000க்கு முந்தி இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆமுதலிங்கம் கொஞ்சம் எழுதியிருக்காரு. அதை தவிர ஈழ கதைகள் நமக்கு இருக்குது. சிங்கப்பூர் மலேசியா கதைகள் வந்து அதுக்கு நெடிய ஈழம், சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நெடிய பாரம்பரியம் இருக்குது. இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு தமிழர்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. இப்போ உதாரணமாக ராகிரிதரன் வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிஷியன் மேதையான ஷூபர்ட்டை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. இருள் முழங்கும் பாதை, காலத்தின் முடிவுக்காக ஒழித்த இசைன்னு. இப்போ ஷூபர்ட்டை பற்றி தமிழில் ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்னோட ஒரு கதையில் வந்து ஓப்பன்ஹைமர் படம்லாம் வரதுக்கு முன்னாடி ஓப்பன்ஹைமர் வந்துட்டாரு. அதே மாதிரி செந்தில்குமார் இருக்காரு. செந்தில்குமார் வந்து ஜப்பான் பேஸ்டு, ஜப்பானில் நடக்கக்கூடிய அதை ஒரு தமிழராக அங்கிருந்து பார்த்து அவங்களுடைய மரணச் சடங்கு அதை பற்றிலாம் ரொம்ப முக்கியமான ஒரு கதை எழுதியிருக்காரு. இந்த பக்கம் வந்து சிவா கிருஷ்ணமூர்த்தி யூகே, அது மாதிரி சாதனா வந்து ஃப்ரான்ஸ். இப்போ புதுசாக சார்பினோ டாலின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் வந்து கரிபியன் ஐலாண்ட்ஸ், தமிழ் சிறுகதைகளில் கரிபியன் ஐலாண்ட்ஸ்லாம் வந்து பதிவானதே கிடையாது. பதிவாகாத ஒரு வாழ்க்கை, பதிவாகாத ஒரு நிலப்பரப்பு. ஸோ அவர் வந்து அங்கே கரிபியன் ஐலாண்ட்ஸில் போய் வாழக்கூடிய ஒரு தமிழராக இருந்து அந்த லைஃப்பை பார்க்குறாரு. நான் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2000க்கு பிறகு உலகளாவிய களங்கள், உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் போகிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் தெய்வீகன் அவர் எழுதுகிறாரு. இதை தவிர வந்து அவங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் அதுக்குன்னு ஒரு பெரிய நெடிய மரபு இருக்குன்னு சொன்னேன். லதா அவங்க எழுதக்கூடிய கதைகள், சிங்கப்பூர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாள சிக்கல்கள் என்னவா இருக்குது, அதை பற்றி அவங்க எழுதுகிறாங்க. நவீன் ஒரு சீன, மலாய், தமிழ், இந்த 3 பண்பாடுகளும் உறவாடக்கூடிய இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு சிக்கல்கள் என்ன, அதில் என்ன மாதிரி அடாப்டேஷன் இருக்குது, அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன மாதிரியான உரையாடல்கள் இருக்குது,
ஸோ இப்படி நம்ம இந்த களங்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு உலகளாவிய தன்மை வந்து தமிழ் சிறுகதைக்கு இந்த 20 வருஷம் 25 வருஷத்தில் வந்திருக்கிறத நான் முக்கியமான விஷயமா கவனிக்கிறேன். இதோட சேர்த்து கான்செப்ட் வைஸாகவே நிறைய மாற்றம் வந்திருக்கு. 2000க்கு முன்பு உள்ள கதைகளில் நிறைய பார்த்தோம்னா அந்தந்த வருடத்தில் வந்து வறுமையில் இருக்கிறவங்க, அப்புறம் முதிர்கன்னிகள், வரதட்சணை பிரச்சனை, இது வந்து ரொம்ப அதிகமாக அதை தொடாத எழுத்தாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2000க்கு அப்புறம் அதனுடைய போக்கு மாறி இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா, திருமண உறவுகளில் இருக்கிற சிக்கல் என்ன, ஆண் பெண் உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள் என்னங்கிற இடத்துக்குள்ளே நாம் போகிறோம். அப்போது ஒவ்வொரு தடவையும் வந்து சமூகம் மாறும்போது அதனுடைய பிரச்சனைகளும் அதனுடைய சிக்கல்களும் வந்து தொடர்ந்து சிறுகதைகளில் எழுதப்பட்டுக்கிட்டே வருது. இன்னொன்றும் 2000க்கு முன்பு தொன்மம், பழைய நம்மளுடைய புராணங்கள், அதிலிருந்து எடுத்த கதைகள் எனக்கு என்னுடைய வாசிப்பளவில் குறைவாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்தவர்கள் நிறைய அதை பற்றிய தொன்மங்கள் குறித்தும் தன்னுடைய நிலங்களை குறித்தும் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து எங்களுடைய ஊரை விட்டு நாங்கள் வெளியூரில் வந்து இருக்கிறவங்க, வெளியூரில் வேலை பார்க்க போகும்போது தான் எங்களுடைய ஊர் அருமை எங்களுக்கு தெரியுது. எங்கள் ஊர் அருமை எங்களுக்கு தெரியும் போது ஒரு எழுத்தாளராக இருக்கிற பட்சத்தில் அது எழுத்தில் தான் நாங்கள் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறோம். இது மாதிரி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெவ்வேறு இடங்களில் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறவங்க தன்னுடைய ஊர் சார்ந்து எழுதும்போது அதனுடைய துன்பம் சார்ந்து எழுதுகிறார்கள், அவருடைய மண் சார்ந்து எழுதுகிறாங்க. அதற்கு முன்பு வரை அதிகமும் வந்து திரு நாஜி நாடன், அம்பை போன்றவர்களை தவிர அந்த ஊர்ல இருந்தே எழுதிட்டு இருந்ததுனாலையோ என்னவோ அவங்க அந்த ஊர் மனிதர்களை பற்றி எழுதினாங்க. 2000க்கு அப்புறம் நாங்கள் வெளியில போனதுனால நாங்கள் இந்த நிலம் சார்ந்தும் சேர்ந்து எழுதுறோம். ஸோ கான்செப்ட் வைஸா வந்து பெரிய மாற்றம் அப்படிங்கிறது 2000க்கு முன்பும் பிறகும் இதுவாக தான் பார்க்குறேன். இதில் ஈழம் சார்ந்த சில விஷயத்தையும் சேர்த்து பேசலாம் அப்படின்னு தோணுது. ஈழத்தில் இதற்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள் போர் சார்ந்தும் போருக்கு முன்பு இருந்த இந்த சிக்கல்களை எழுதிட்டு இருந்தவங்க இப்போது அண்மையில் எழுதக்கூடிய கதைகள் போருக்கு பிறகான அயல் நிலத்தில் தங்களை எப்படி நிலைநிறுத்திக்கிறாங்க, அந்த வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறாங்கிறத பற்றின கதைகளை நிறைய பேர் எழுதுகிறாங்க. தெய்வீகன், தீபச்செல்வன், சயந்தன், அகரமுதல்வன் மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான அந்த போருக்கு பிறகான வாழ்க்கையை வேறொரு இடத்துல நிலை கொள்வதற்கான அவங்களுடைய சிக்கல்களை வந்து தொடர்ந்து தங்களுடைய சிறுகதைகளில் எழுதுறதையும் ஒரு புதிய அனுபவமாகவும் பார்க்க முடியும்னு தோணுது. இதற்கு அடுத்த நிலையில் இந்த மாற்றத்துக்கான காரணங்கள், இந்த அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் அல்லது தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு செல்வாக்கை செலுத்தியிருக்கிறதுங்கள். முக்கியமாக இந்த திறன்பேசிகளில் இருக்கக்கூடிய செயலிகள். இந்த செயலிகள் நம்முடைய அன்றாடங்களை கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து அதனுடைய கையில் ஒப்படைச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட செயலிகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சாப்பாடு வேணுனாலும் செயலிகள் இருக்குது, டிக்கெட் புக் பண்ணுறதுனாலும் செயலிகள் இருக்குது. எல்லாமே செயலிகளின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாடங்கள் போயிட்டே இருக்கும்போது அதனுடைய செல்வாக்கு தமிழ் சிறுகதைகள்லையும் நிறைய வந்திருக்கு. கடந்த ஒரு 10 வருடங்களில் எழுதப்பட்ட கதைகளில் இந்த செயலிகள் எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் செலுத்துது அப்படிங்கிறத பற்றி நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு, சுனில் கிருஷ்ணன் 2-3 கதைகளில் எழுதியிருக்காங்க. ஒரு எளிமையான ஒரு கதை வந்து பொன்முகத்தை பார்ப்பதற்கும் போதை முத்தம் கேட்பதற்கும் ஒரு எளிமையான ஒரு கதை. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு வீட்டில் பாட்டு பாடக்கூடிய ஒரு தாத்தா எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படுறாரு, ஒரு மொபைலை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படுறாருங்கிறத பற்றி ஒரு எளிமையான கதை. ஆனால் அந்த கதை தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனித உறவுகளை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுது, செயலிகள் அல்லது இந்த கருவிகள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பற்றி அவர் எழுதிய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி எல்லா கதைகளில் நிறைய செல்வாக்கு செலுத்தக்கூடிய அனுபவங்களை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை பற்றி கார்த்தி சில விஷயங்களை சொல்லலாம். இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நேற்று காலையில் அறிமுக உரையில் வந்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். அதாவது இன்றைக்கு எழுத வர்றவங்க வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ கேள்வி என்ன, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அடுத்து அரசியல் மற்றும் வரலாற்று பின்புலம் சம்மந்தமாக உங்ககிட்ட வந்து என்ன புரிதல் போக்கு இருக்குது, ரொம்ப நுணுக்கி மைக்ரோ ஸ்டோரிஸாக நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா இதுக்கு மொத்த தமிழ் சிறுகதை வரலாற்றையே ஒரு கோணம் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சிறுகதை வரலாற்றை வந்து நம்ம புதுமைப்பித்தன்லேருந்து தொடங்கணும்னா 40s கிட்டத்தட்ட மணிக்குடி காலம் சொல்லலாம். புதுமைப்பித்தன், கூப்பாரா, மௌனி போன்றவர்கள் வந்து வேறு வேறு விதமான களங்களை பார்த்தவங்க. மௌனி வந்து
ஒரு 12 கதையில் மொத்தமான அகச்சிக்கல்களையும் மனப்போராட்டத்தையும் அகம் சார்ந்த கதைகள் எழுதினாருன்னா புதுமை பித்தன் வந்து ஒரு உலகளவிலேயே கிட்டத்தட்ட புறம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வச்சு கதைகள் எழுதினார். ஸோ 40s ஒரு தமிழ் சிறுகதை பரப்பு தொடங்கும் போது அவங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய இருந்தது. எனக்கு கதைகள் அது வரைக்கும் எழுதப்பட்ட தமிழ் சமூகம் வந்து செய்யுள்கள் மட்டுமே எழுதிட்டு இருந்தோம். ஒரு ஓலைச்சுவடியில் நம்ம குத்தி கிழிச்சு எழுதும் போது நமக்கு வந்து சுருங்க சொல்கிறது தான் ஒரு எளிமையான வடிவமாக இருக்கும். அதை விட்டுட்டு பின்னாடி அச்சு ஊடகங்கள் அச்சுங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் நம்மளோட கருத்துக்களை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது 40s இவங்க எழுதும்போது நிறைய களங்கள் கிடைக்குது எழுதுறதுக்கு. அப்புறம் 50s 60s எழுதோம்னா குடும்பம் சார்ந்த கதைகள் தீஜா போன்றவர்கள் வந்து தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள் எழுதிட்டு இருக்காங்க. 70s 80s வரும்போது பார்த்தீங்கன்னா வறுமை வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ அது சார்ந்து இப்போ வண்ணனோட மிருகம் போன்ற கதை, அசோகத்தினுடைய பெரும்பாலான கதைகள் வந்து வறுமை அல்லது மத்திய கீழ் மத்திய தர வர்க்க இந்த கதைகள் வந்து தொடர்ந்து எழுதுறாங்க. 2000க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது, நமக்கு ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுது, பசி வறுமைங்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுறோம். அப்போ அதுக்கடுத்து என்னங்கும் போது அந்த டைமில் தான் சார் சொன்ன மாதிரி கேட்ஜெட்ஸ் மாதிரி நவீனம் வந்து அதிநவீனம் வந்து உள்ளே வந்துடுது. அப்போது இங்கே என்ன எங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா பசி ப்ராப்ளம் கிடையாது, வேலை தேதிக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, உறவுமே சிக்கல்கள் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிட்டே போகிறோம். இதெல்லாம் மீறி வெறுமைங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து எதையாவது வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். மொத்தமாக சமூகமாக பார்த்தா கூட நம்ம வந்து தொடர்ந்து ஓடிடி மாதிரியும் கேம்ஸ் மாதிரியும் கேட்ஜெட்ஸ் மாதிரியும் நம்ம உள்ளே போய் ஒழுகிறதுக்கு வந்து அந்த வெறுமையை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி எழுதக்கூடிய நாங்களுமே அந்த சிக்கல்களில் நேரடியாகவோ அல்லது கூட இருக்கவங்கள பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அந்த கதைகளை பண்ண வேண்டியிருக்கு. இப்படி ஒரு சமூகம் இருக்குது, இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமூகம் கூட கொடுக்க முடியாது. இன்றைக்கி தேதிக்கு வந்து எல்லாமே இது உலகளாவிய பிரச்சனையாக தான் தோணுது. ஸோ அப்படி தான் கதைகள் வருதுன்னு நினைக்கிறேன். சுந்தர ராமசாமியுடைய ஒரு கதையினுடைய இமேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பள்ளம், அவர் இந்த பள்ளம்ங்கிறது வந்து அதுக்குள்ளே என்ன போட்டாலும் அது வந்து நிறையாத ஒரு பள்ளம் இருக்குது. அவருடைய காலகட்டத்தில் அந்த பள்ளம்ங்கிறது வந்து பற்றாக்குறையினுடைய பள்ளம், பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய ஒரு பள்ளம். நம்ம இந்த பீரியட்னுடைய இதுங்கிறது வந்து மிகையினால் வரக்கூடிய பள்ளம். ஸோ இது வந்து ஒரு புதைக்குழி, இந்த பள்ளம் வந்து இன்றைக்கு புதைக்குழியாக மாறி இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஐடென்டிட்டி வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு காலகட்டத்தில் இலக்கியத்தில் வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு நான் யாருன்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஐடென்டிட்டிங்கிறது அவன் ஒரு கன்சியூமர் மட்டும்தான். அவன் வந்து அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா அவன் ஒரு நான் யாருன்னு கேட்டான்னா அவன் கன்சியூமர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே அவன் தன்னை ஃபீட் பண்ணிக்குவான். அப்போ இந்த கன்சியூமராக அவன் இருக்கும் பொழுது, அவன் வந்து ரெக்லஸாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து அந்த எம்டினஸ் வந்து அதை ஃபில் பண்ண முடியாத ஒரு வாய்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சில கதைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் வந்து ஜங்க்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த பொருட்களை வாங்கி போட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அது எதுக்கு வாங்குறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் தட்? ஒரு பெரிய ஜங்க் யார்டை நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த ஜங்க்குங்கிற வேர்டு அந்த இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. கடைசியில் வந்து அவருக்கு என்னென்னா ஒரு வேலை போயிடும். வேலை போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் வேலை இல்லாமல் இருப்பார். இந்த வருஷம் அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குப்பை தொட்டியை கிஃப்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் அவ்வளோ ஜங்க் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கதை வந்து அவர் எழுதியிருப்பார். இன்னொரு கதை வந்து குணா கந்தசாமி எழுதியிருக்காரு. எவ்வளோ, அதாவது நம்ம வந்து 2000க்கு முன்னாடி குழந்தை பேர் சம்பந்தமான கதைகளை வந்து எப்படி யோசிச்சிருப்போம் அப்படின்னா அது ஒரு பெண் சைடில் இருக்கக்கூடிய குறைபாடு. அந்த 2000க்கு முன்னாடி தமிழில் மாடர்ன் லிட்ரேச்சரில் எப்போவுமே அது பேலன்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஒரு பப்ளிக் பெர்செப்ஷனில் அந்த மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா? அதை அப்படி தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சுக்கிலம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு குணா கந்தசாமி. ஒரு ஆண் வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட்டுக்கு போகிறதுல இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அவன் அந்த கதையில் என்னன்னா அவன் குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த குழந்தை இன்மைக்கு தான் காரணம் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய வருடம். அது தான் காரணமா இல்லையாங்கிற ஒரு ரிஃப்ட், இந்த ஈக்குவேஷன், இது எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் டைம்ஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த எம்டினஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்?
இந்த எம்டினஸை வந்து நேர்கொண்டு நேருக்கு நேர் எதிர்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு கதைகள் இருக்கு. இப்போ கார்த்திக் வந்து ஐஃபோன் எக்ஸ்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. விஷால் ராஜா வந்து அவருடைய முந்தைய தொகுப்புல ஒரு மகிழ்ச்சிக்கான ரத்த புரட்சின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. அது அந்த மாதிரி வெவ்வேறு கதைகள் வந்து இந்த எம்டினஸை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கு. இந்த எம்டினஸ் வந்து எதனாலும் ரொம்பப்படாத ஒரு எம்டினஸ். சுரேஷ் பிரதீப் வந்து பாரம்னு ஒரு கதை எழுதி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த எம்டினஸை நேருக்கு நேர் பார்க்கறது, அதுலேருந்து தப்பிக்க வழி தேடுறது, இது ஒரு சைடு. இதனுடைய இன்னொரு எல்லையாக என்ன வருதுன்னா, ஸோ ஒரு பிடிப்பு தேவைப்படுது. சமீப காலத்தில் வந்து நம்ம நேற்று ஜே வந்து இன்னொரு பாணியை பற்றி சொன்னார், அந்த ஸ்பிரிச்சுவல் ரொமான்டிசம்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இது ஏன் வருது, இந்த விதமான கதைகள் ஏன் வருது? இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு கற்பனாவாத தன்மை கொண்ட ஒரு கதைகள் வந்து ஏன் மறுபடியும் சர்ஃபேஸ்க்கு வருது? இப்போ திருவருட்செல்வி மாதிரி அல்லது கிரேஸ் இல்லம் மாதிரியான முழுக்க நேர்மறையான கதைகள் வந்து விஷால் ராஜா எழுதியிருக்காரு. அது மாதிரி அஜிதனுடைய சில கதைகளை வந்து நம்ம சொல்ல முடியும். மறுபூமி, இந்த மாதிரியான சில கதைகளை வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு பிடிமானம் அல்லது இந்த பிடிப்பு இருக்கு இல்லையா, இந்த பிடிப்பை நோக்கி போகக்கூடிய தன்மை எங்கேருந்து வருதுன்னா, அந்த எம்டினஸை அக்னாலேஜ் பண்ணுறதுலேருந்து தான் வருது. இந்த பள்ளத்தை அக்னாலேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் இந்த எம்டினஸ்க்கான இன்னொரு மறு எல்லையில் வந்து நம்ம வந்து இந்த ரொமான்டிசிசம் அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நோக்கி போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இன்றைய தலைமுறையினுடைய தத்துவ சிக்கல் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய தத்துவ சிக்கல், ஆனால் அந்த எம்டினஸ்ங்கிறது தான். ஆனால் அதனுடைய காரணம் வந்து வேறவா இருக்குன்னு நான் பார்க்குறேன். சொல்ல போனால் அது இப்போல்லாம் வந்து இந்த கேட்ஜெட் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். நிறைய முன்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன நுண்ணுணர்வுகள்லாம் இருக்கும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவனும் மனைவிக்கு ஒரு ஊழல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு, மனைவியோடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு எழுதுறது வந்து ஒரு கதையாக இருக்கும். அதில் நிறைய நுண்ணுணர்வுகள் இருக்கும். மனைவியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதலாம். இப்போ இந்த கேட்ஜெட்டை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. வாட்ஸ்அப்பில் ஒரு சாரின்னு அனுப்பிச்சாலோ அல்லது ஏதாவது அவங்க பதில் அனுப்பிடுவாங்க. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் இதையும் வச்சுட்டு எழுத முடியும்னு சில பேர் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் எழுதுறாங்க. நாம் அப்படி எழுதாமல் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு லவ் லெட்டர் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தான், அவன் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு காத்துட்டு தான் நாஸ்டாலஜிக் கதைன்னுறாங்க. அப்போ உணர்வுகளும் நாஸ்டாலஜிக் ஆகிடுது, பழைய உணர்வுகள் ஆகிடுது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது எழுதும்போது. அதையும் மீறி எழுதுறவங்க ஒரு கதை, எனக்கு எழுத்தாளர் பேர் ஞாபகம் இல்லை, இப்போ அவங்க பேசும்போது தான் ஞாபகம் வந்தது அந்த கதை. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மொபைலில் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு அனுப்பிடுவான். அந்த மொபைல் அந்த பொண்ணு காலேஜில் வச்சுட்டு இருக்கும்போது குரங்கு எடுத்துகிட்டு போயிடும் அந்த மொபைலை. இப்போ அந்த மொபைல்லேருந்து அவனுக்கு அது தெரியாதுல்ல, அந்த பட்டன் ஃபோன் இருக்கிற காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதை. அது ஏதோ பட்டன் அமுக்கும். அவன் 3 நாள் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், அவள் தான் ரிப்ளை பண்ணுறா, சங்கேத மொழியில் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறானே அவன் நினச்சிட்டு இருப்பான். இப்போ இப்படியும் கதைகள் வந்து எழுதப்பட்டுக்கிட்டு இருக்குது. இரண்டாவது, கேட்ஜெட்டை எழுத்தாளர்களுக்கு எந்த அளவில் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. அதிலிருந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 30 கதைகள் வந்திருந்ததுன்னா நம்ம படிச்சிருவோம். இன்னைக்கு 300 கதைகள் வருது. அது உங்களுக்கு பக்க அளவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதில் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம திரும்ப வந்து இதெல்லாம் விட்டுட்டு பழைய கதைகளுக்குள்ளே போவோம், திருப்பி நாஸ்டாலஜிக்குள்ளே போவோம், பழைய மாஸ்டர்களோட கதையெல்லாம் படிப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இந்த நவீன கேட்ஜெட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, நீங்களே 2 கதைகள் இருக்குது. திமிங்கிலம் அப்படின்னு ஒரு கதை. அப்போ ஒரு ப்ளூ வேல் அப்படிங்கிற அந்த விளையாட்டு வந்தபோது ஒரு பெண் தற்செயலாக அந்த விளையாட்டுக்குள்ளே போய் அவளுடைய தொடர்ந்து எப்படி சிக்கல்களை சந்திக்கிறா அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கதை எழுதியிருக்காரு. கார்த்திக் சுழல்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. எப்படி இப்போ நம்ம தற்செயலாக 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த பேசப்பட்ட விஷயத்தை வச்சு நமக்கு விளம்பரங்களை தொடர்ந்து நம்மளுடைய செல்ஃபோனில் அனுப்பக்கூடிய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாவே போதுங்கிற மாதிரி. முதல்லலாம் வந்து போய் எதையா தேட போனால் தான் வரும். இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தாவே அதை பற்றின செய்திகள் அல்லது விளம்பரங்கள் இது மாதிரி வரதை வச்சு கணவன் மனைவியும் இரவில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய அந்த பொண்ணுடைய மொபைலில் திருப்பி விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த சுழல்ங்கிற ஒரு கதை. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவீன வாழ்க்கையினுடைய சிக்கலை வந்து ஒரு புனைவுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பற்றி அதை எழுதி இப்போ 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெய்நிகரி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வெறுமை, ஏற்கனவே அவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி வெறுமை,
இந்த ஆண் பெண் உறவில் வந்து ரொம்ப இயல்பான இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வசாதாரண ஒப்பு பெறாத காரியங்களுக்கு கூட பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தனியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மனைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒருவன் வந்து தன்னுடைய மனைவி மாதிரியான ஒருத்தியை சந்திக்க அதுக்கான ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய மெய்நிகர் உலகத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அந்த விளம்பர தாள் வந்து அவனுடைய வீட்டுக்குள்ளே அந்த விழுகுது. அந்த விளம்பரத்தாளை பார்த்துட்டு அவங்களை கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடித்த இந்த பெண்ணை சந்திக்கணுங்கிற மாதிரி போய் ஒரு கவுன்சிலிங்கில் போகணும். எப்படி அதுக்கு வழக்கமான வந்து நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலுவலக இதில் வந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரி கேட்கணும்னா உடனே ஒரு பயோடேட்டா ஃபில்அப் பண்ணுற மாதிரியான பல்வேறு கேள்விகளை கேட்குற அந்த பொண்ணு. இவர் சொல்கிறாரு என்ன மாதிரி அப்படின்னா, இப்படி உயரம், என்ன நேரத்தில் இருக்கணும், அவங்க என்ன உடை அணிந்திருக்கணும், அவங்களுடைய மேனரிசம்ஸ் என்ன, எப்படிப்பட்டதுன்னு இவருடைய கனவுல இருக்கக்கூடிய இவர் சந்திக்க விரும்பக்கூடிய பெண்ணை பற்றின எல்லா விவரங்களையும் அவங்க வாங்கிட்டு ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காஃபி ஷாப்பில் சாயங்காலம் 4 to 5 உங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க வந்து உங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. இவர் 4 மணிக்கு அங்கே போவார். அது வந்து ஒரு ரொம்ப ஃபாஷான ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே போய் அந்த குறிப்பிட்ட மேஜையில் உட்காந்துருக்கும் போது இவருக்கு இந்த சந்திப்பு தேவையா அப்படின்னு ஒரு குழப்பமெல்லாம் வரும். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு காரில் வந்து அந்த பொண்ணு இறங்குவார். இவர் எப்படி சொன்னாரோ, இவருக்கு பிடிந்த அந்த சாம்பல் நிற உடை அணிந்து லூஸ் ஹேரோட எப்படி இவர் சொன்னாரோ அதே தோற்றத்தில் ஒரு பெண் வந்து அவனுக்கு எதிரில் உட்காருவாங்க. உட்காந்து உரையாட ஆரம்பிப்பாங்க. உரையாட ஆரம்பிக்கும் போது இவர் ரொம்ப நர்வஸாக இருப்பார். நான் சொன்னேன், என்னுடைய மனைவியினுடைய தோற்றத்தை தான் நான் சொன்னேன். அதை வச்சு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. காஃபி ஆர்டர் பண்ணுறதே வந்து அவன் மனைவி தான் ஆர்டர் பண்ணுவான். ஏன்னா எப்போவுமே அந்த முடிவுகளை வந்து அவள் தான் எடுப்பா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. காஃபியை வந்து அவள் ஆர்டர் பண்ணி காஃபி வந்துடும். காஃபி வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்போ அந்த ஜெர்க் வரும் அப்படின்னா, அந்த காஃபியை வந்து அவன் இடது கையில் எடுத்து குடிப்பான். அவளுடைய மனைவி வந்து இடது கை பழக்கம் உள்ளவர். ஆனால் அதை வந்து அவன் சொல்லியிருக்க மாட்டான். அந்த தகவல்களை சொல்லும்போது அவன் இடது கை பழக்கம் உள்ளவள் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க சொல்லலை. ஆனால் இங்கே வந்து அவன் இடது கையில் எடுத்து தான் அதை குடிக்கிறான். இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடும். இந்த தகவலை வந்து இவங்க எப்படி எடுத்தாங்க? அப்போ நான் சொன்ன தகவலை வச்சு இவங்க வந்து மேலும் மேலும் துருவி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழப்பம் எப்படி போய் ஆகும்னா, மனைவியே தான் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போயிடும். இப்போ வந்து என்னுடைய எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்னுடைய மனைவி தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போ வந்து இவன் முதல்ல என்ன நினச்சிட்டு போவான் அப்படின்னா, இந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, அவளை பிரிந்த குற்ற உணர்வை தீர்க்கறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. போய் அவகிட்ட ஒரு சாரி சொல்லிட்டா போதும், இத்தனை நாள் நான் வந்து குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறத வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போகிறான். அப்போ இந்த சாரியை சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் தான் கடைசியில் வரும். அவளும் வந்து அதை சொல்ல மாட்டாள், இவரும் வந்து சொல்ல மாட்டார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை முடிவு பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சது. அவன் சாரி கேட்கறதுக்குள்ளேயே டைம் இஸ் அப் அப்படின்னு அவன் எழுந்திரிச்சு போயிடுவான். இப்படி ஒரு கதையை எழுதியிருக்காரு, மெய்நிகரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வெறுமை, இன்றைய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய உறவு சார்ந்த பிரச்சனைகளை ஒரு மெய்நிகர் உலகத்துக்குள்ளே எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை. அப்போது தமிழுக்கு வந்து இந்த மாதிரியான களங்களும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்பினேன். இதே மாதிரி இன்னொரு கதையும் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சர்வசாதாரணமாக வந்து ஒரு கிராமத்துலேருந்து நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கோ அமெரிக்காவுக்கோ வேலைக்கு போகக்கூடிய சாத்தியங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. முதல்லலாம் வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் கிடையாது. அப்போ இந்த தொழில்நுட்ப சாத்தியங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ முதல் முறையாக விமானத்தில் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெண், ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள்? இப்போது அங்கே இருக்கக்கூடிய பெல்ஜியம் ஏதோ ஒரு ஐரோப்பிய நாடுன்னு வச்சுங்க. இவங்க வந்து விமானத்தில் பயணத்துக்குள்ள போய் அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த ட்ராவல் முடிச்சுட்டு போய் இறங்கி காத்திருக்கக்கூடிய ஒரு காரில் போய் இவங்களுக்கு ஒரு தங்குமிடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த சாவி இதெல்லாம் இருக்காது இல்லையா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை போய் ப்ரெஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆகும், போய்க்க வேண்டியதானே. அது மாதிரி இவருக்கு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு அது தெரியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்ஸியில் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகை இருக்கும்.
அதில் வாசல் இருக்கா இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது. ரொம்ப டென்ஷனாக இருப்பாள். ஏன்னா முதல் முறையாக போயிருக்கா. அது வந்து கடுமையான குளிர்காலம், நல்ல ஒரு ராத்திரி நேரம், அதாவது சீக்கிரமாக இருட்டிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயத்தோடவே நிற்கும்போது அந்த இடத்துல வாசல் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அந்த டாக்ஸி போயிட்டு திரும்பி வரும். அப்போது அந்த பொண்ணு அங்கேயே நின்றுருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரமாக இங்கே நின்றுட்டே இருக்கிறத பார்த்துட்டுமே ஒரு போலீஸ்காரர் வருவார். நீ எதுக்கு இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கேன்னா அவள் அழுதுட்டுருப்பாள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கடுமையான பசி வேறு, ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. கதவை தட்ட முடியாது, கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே முன்னாடியே தான் அந்த என்னது ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த எண்கள் இருக்குது. அத்தனை உள்ளே போயிடலாம். இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த நர்வஸ்னஸில் இவளுக்கு இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணவங்க வந்து ஒரு ஏஜென்சியில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பணியிடத்துலேயே வேலை செய்யக்கூடிய இவங்களுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி. அந்த பொண்ணுக்கு வந்து வேறு சிக்கல்கள் இருக்கும். ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது ரிலேட்டடாக ஒரு சிக்கல்களில் இந்த பொண்ணு வந்துட்டாங்கிறத பார்த்துடுவா. சரி இவ அந்த நம்பரை அமைச்சு உள்ளே போக வேண்டியதானே, இதில் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சரி வந்துட்டா அப்படின்னு அதை கவனிக்க மாட்டான். அப்போ அந்த போலீஸ்காரர் வந்ததுக்கப்புறம் என்ன எதுக்காக அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்டதும், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து இதுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலன்னதும் இந்த அட்ரஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதே அட்ரஸ் தான். இப்போ என்னென்னா உனக்கு ஒரு 4 இலக்க எண் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எங்கே அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தெரியாது. அப்போது திருப்பி இவங்களுடைய ஏஜென்சியில் கால் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு திருப்பியும் வந்து இந்த கதவை திறந்து உள்ளே போயிடுவாங்க. என்ன ஆகுனா இவளுக்கு வந்து ஒரு அந்நிய நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஒரு தடுமாற்றத்தில் ஒரு 3 மணி நேரம் காத்திருந்த ஒரு படபடப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டி, இங்கெல்லாம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான பயங்கள்லாம் வந்துடும். மறுபக்கம் அந்த ஒரு கருப்பின பெண், இவளை கோஆர்டினேட் பண்ண வேண்டிய பெண் வந்து இந்த பணியை சரியாக செய்யாமதுக்காக அவளுக்கு ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த 2 பெண்களும் வந்து வேலை நிமித்தமாக வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவங்க. இந்த 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத லாவண்யா எழுதியிருக்காங்க இந்த கதையை. இது மாதிரியான புதிய அனுபவங்களை, புதிய சிறுகதை அனுபவங்களை நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இப்போது தீபா, நீங்கள் வந்து ஒரு சிறுகதையாளர், அதே நேரத்தில் காட்சி ஊடகங்களையும் தமிழ் நெடுந்தொடர்கள் எழுதுறீங்க, சினிமாவிலையும் பங்காற்றுறீங்க. இந்த இலக்கியம், சினிமா அல்லது காட்சி ஊடகம், இதுக்கான 2க்குமே ஒரு பெரிய செல்வாக்கு அல்லது கொடுக்கல் வாங்கல் இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், கிட்டத்தட்ட வந்து சிறுகதைகள், தமிழ் சிறுகதைகள் திரைப்படமானது 100 சிறுகதைகளுக்கு மேலே திரைப்படமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது, நிறைய திரைப்படங்கள் இலக்கியத்திலேருந்து வரல, மலையாளத்தில் வந்திருக்கு, வெஸ்ட் பெங்காலில் வந்திருக்குதுலாம் சொல்லுவாங்க, தமிழ்லையும் வந்திருக்கு. அங்கே உள்ள எழுத்தாளர்களினுடைய பங்கு அதிகங்கிறதுனால இலக்கியத்திற்கும் அதுக்குமான இடைவெளி குறைவு மாதிரி இருக்குது. இங்கே வந்து எழுத்தாளர்கள் கதை எழுதிடுவாங்க, அதை ஒரு இயக்குனரோ ஒரு திரைக்கதை ஆசிரியரோ அந்த கதையை எடுத்து பண்ணுறதுனால இங்கே இடைவெளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழில் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் அல்லது சிறுகதைகளில் உள்ள சில காட்சிகள் திரைப்படமாக மாற்றப்பட்டிருக்கு, திரைப்படத்தில் சில காட்சிகளாகவும் வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு காட்சி ஊடகத்தில் இலக்கியத்தினுடைய தாக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் நல்ல நாவல்கள் இருந்தது அப்படின்னா, நல்ல சிறுகதைகள் இருந்ததுன்னா திரைப்படமாக்குறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க, தொடர்ந்து அதற்கான தேடுதல்லையும் இருக்கிறாங்க. சில நாவல்கள், சில சிறுகதைகள் அவர்களிடமிருந்து வந்து அதற்கான முறையான அனுமதி பெறாமலும் அவங்க கிட்ட இருந்து முறையான ரைட்ஸ் உரிமம் பெறாமலும் எடுக்கப்பட்டதும் உண்டு. இது தவிர காட்சி ஊடகத்தில் வந்து இலக்கியவாதிகளினுடைய பங்கு என்னவா இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், இது ஒரு தனி கிராஃப்ட்டு, இலக்கியங்கிறது ஒரு தனி கிராஃப்ட், அதுக்கு எழுதுறது, திரைக்கதைங்கிறது ஒரு தனி கிராஃப்ட். 2யும் சேர்ந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதற்கான ஆட்கள் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்குள்ள நிலைமையாக இருக்குது. இன்னைக்கு டிஸ்கஷனில் வந்து பேசும்போது இந்த சிறுகதை நல்லா இருக்குது, இந்த நாவல் நல்லா இருக்குது, இதுலேருந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. முன்பை விட வாசிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஒரு நாவல் எழுதுகிறவங்க இன்றைக்கு தீவிர இலக்கியத்தில் இயங்குபவர்களால் ஒரு திரைக்கதையை அந்த கிராஃப்டுக்குள்ளே போக முடியுமானா அது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அவர்களால் பங்களிப்பு செய்ய முடியும், அவங்கள்ட்ட வந்து முழுமையான திரைக்கதை அவங்கள்ட்டேருந்து வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து மலையாள சினிமாவை பார்த்து வியக்க வேண்டியது, ஒரு பத்மராஜனையோ திரு எம்டி வாசுதேவன் நாயரையோ பார்த்து வியக்க வேண்டிய இடம் இதுவாகத்தான் இருக்குது. மற்றபடி காட்சி ஊடகத்துக்கு வந்து இலக்கியம் வாசிப்பவர்கள் எடுக்கிற ஒரு படத்துக்கும் அப்படி அல்லாமல் எடுப்பவர்களுடைய படத்திற்கும் நிச்சயமாக ஒரு இது இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இப்போ சமீபத்தில் பாயாசம் கதை, தீஜானகிராமனுடைய கதை தான். அதை வந்து காட்சி ஊடகமாக எடுக்கும் பொழுது
நல்லா இருந்தது. எப்படி நம்ம ஒரு புத்தகம் படிக்க அந்த கதையை வாசிக்கும் போது எந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு அதை அந்த படமாக பார்க்கும்போதும் இருந்தது. அதை கையாள தெரிந்தவர்களால் இரண்டையுமே சமன்படுத்த முடியும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இப்போ இந்த ஒரு சிறுகதை, தமிழ் சிறுகதையில் இதில் உள்ள ஒரு பிரச்சனையாகவும் நான் இதை பார்க்குறேன். அதாவது இந்த காட்சி ஊடகத்தினுடைய ஒரு ஊடுருவல் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இது என்னன்னா ஒருவேளை நம்ம வந்து எனக்கு எங்கேருந்து இது ப்ராப்ளம் வருதுன்னா, 2000க்கு முந்தைய கதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒருத்தர் வந்து சினிமாவாக ஆக்கணும்னு இப்போ பாயசத்தை எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. அதுக்கு ஒரு எஃபர்ட் தேவைப்படுது. அது நீங்கள் ஏன்னா அதுக்கு அந்த கதைக்குள்ள இயல்பாகவே வந்து ஒரு லேயர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது தெரியல, கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லலாமான்னு தெரியல. என்னன்னா ஒரு சினிமாவுக்கான விசிட்டிங் கார்டாக சில கதைகள் எழுதப்படுதோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா உடனடியாக சினிமாவாக மாற்றப்படக்கூடிய மாற்றத்தகுந்த விதத்துல வந்து கதைகள் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து எனக்கு என்ன, இப்போ இந்த காட்சி ஊடகம் வந்து நமக்குள்ள கதை எழுதும்போது நம்ம வந்து ஷார்ட்ஸ்களாக அதை கன்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதுவும் இந்த மீடியாக்குள்ளே நம்ம இருக்கிறது. எனக்கு என்னன்னா இலக்கியம் வந்து சினிமாவுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னைக்கு இருந்தாலும் அது நம்ம இலக்கியவாதியும் நான் அதான் நான் நினைக்கிறேன். சினிமா தனக்கு வேண்டியதை வந்து இலக்கியத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலக்கியத்துக்கு சப்ளை பண்ண வேண்டிய இடத்துல நாம் நம்மளை வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு அது ஒரு இது இருக்குது. நம்ம வந்து அது இந்த காட்சி ஊடக பெருக்கத்தை வந்து இந்த ஷார்ட்ஸ்களாக எழுதுறது அல்லது ஷார்ட்ஸ்களாக ஒரு கதை கன்சீவ் ஆகிறதுங்கிறது சாதகமாக அல்லது அது சாதக பாதகங்கிறத கடந்து அது ஒரு ஃபீச்சராக இருக்குது. அது ஒருவேளை வந்து அது வருங்காலத்தில் அது இந்த யுகத்தினுடைய ஒரு பிரச்சனை அல்லது இந்த யுகத்தினுடைய ஒரு தன்மையாகவும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேதியில் நான் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதியில் வந்து எளிதாக சினிமாவாக ஆக்க முடியாத கதைகளை வந்து எழுதணும். அதை எழுத வேண்டியது வந்து எழுத்தாளர்களுடைய ஒரு கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அந்த கடமை எனக்கு சின்ன சுருக்கமாக போனால் அது சினிமாவுக்காக நம்ம எழுதுறது அப்படிங்கிறது இல்லை, கதையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இது முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. 10-15 வருடங்களுக்கு முன்னாடி 80களில் எழுதப்பட்ட போது கேட்லாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அறையை பற்றி விவரிக்கும் போது அந்த அறையில் என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படிங்கிறத இது மேற்கத்திய எழுத்தாளர்களும் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த கேட்லாகிங் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விவாதம்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு காட்சியை ஒரு ஊடகத்துக்கான அல்லது கண்ணில் அதை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு கதைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து என்னுடைய ஒரு நாவலுக்கு ஒரு விமர்சகர் வந்து சொல்லியிருந்தார். உங்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி நெடுந்தொடர் மாதிரியான நான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? அதனால் அது என்னுடைய கொடுக்கல் வாங்கல் பற்றி தான் இப்போ நாம் பேசுகிறோம். இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் முதல்ல சினிமாவா இலக்கியமா, அது காட்சி ஊடகம், இது வாசிப்பு ஊடகம். அதனால் இதுக்கான இலக்கணங்கள் வேறு. அதனால் இந்த ரெண்டுக்குமான ஒரு நல்ல கதையை ஏன் மோசமான சினிமாவை எடுக்கிறாங்க. இப்போ அண்மையில் எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இது காட்சி ஊடகத்துக்கான இலக்கணங்கள் வேறு அல்லது வாசிப்பு அது எழுத்துக்கான இலக்கணங்கள் வேறு அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையிலிருந்து தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த கேட்ஜெட்ஸ் அந்த ஊடகங்கள் நீங்கள் சொன்னீங்களே, எழுத்தாளர்களே நிறைய பயன்படுத்துகிறாங்க. செல்ஃபோன்லேயே நாவல் எழுதுகிறாங்க. சுரேஷ் பிரதீப் வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு நாவல் எழுதுகிறாரு. இப்படிங்கிறமான விஷயங்களெல்லாம் வந்து என்னால் ஒரு 10 வரி டைப் பண்ண முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து சிக்கலாக இருக்குது. எனக்கு ஒரு 2 மாதமாக லேப்டாப் இல்லாமனால நான் எழுதாமே இருக்கேன். மறுபடியும் தாள் எடுத்து எழுத வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படிப்பட்ட சூழல்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய குறுங்கதைகள் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த குறுங்கதைகள்ங்கிற வடிவமே இதற்கேற்ப கதை வடிவத்தை மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நான் குறுங்கதைகள் எழுதுறதில்லை. இதை பற்றி நீங்கள் நிறைய எழுதுறீங்க, அதனால் கேட்குறேன். முன்னாடி சொன்னதுக்கு தான் நான் வர வேண்டியிருக்கு. இப்போ வந்து என்னோட பார்வையில் வந்து என்னோடங்கிறத விட இப்போ பெரிய போர் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லாமல் நம்ம இந்த பக்கம் ஒரு லிட்டரி நடந்துகிட்ருக்கு, லிட்டரி மீட்டிங் நடந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு போர் சம்மந்தமான ஒரு கேள்வியோ ஒரு விவாதமோ நடக்கிறது இல்லை.
அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நம்ம அன்றாடமாக கடந்து போயிடும். ஆனால் அன்றாடத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ தீபா சொன்னாங்கல்ல, அந்த சாரி வந்து உண்மையிலேயே மனசுலேருந்து இந்த சாரியா இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் த சாரி தட்டிட்டு போனாங்களாங்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நுண்ணியமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை எழுதுறதுக்கு வந்து எனக்கு வந்து குறுங்கதை வடிவம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. அந்த ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து பெரிய நாவல் மாதிரி கேன்வாஸில் வச்சு எழுத முடியாது. தட் நீட்ஸ் அ லைஃப். இங்கே வந்து குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் வந்து என்னால் வந்து குறுங்கதைகளில் சொல்கிறது வந்து கவிதைக்கு அடுத்த ஒரு வடிவமாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நான் இதை பார்க்குறேன். குறுங்கதைகள் வந்து தமிழில் நிறையா பெரிய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஷார்ட் ஸ்டோரிங்கிற ஃபார்மை வந்து சேலஞ்ச் பண்ணுறதா நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து குறுங்கதையில் ஒரு இப்போ உதாரணமாக கேஎம் செந்திலுடைய பரிசுன்னு ஒரு கதை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறுங்கதையில் ஒன்று. அதில் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பான். அவன் வந்து அவனுக்கு எப்போ பார்த்தாலும் எப்போ கல்யாணம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பிடிக்காமல் ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக போவான். அங்கே போயிட்டு கல்யாணம் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, கடுப்பாக இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு வந்து நாதஸ்வர கச்சேரி வாசிக்கிறான். அவங்களாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் யாரும் அவங்கள கவனிக்க மாட்டாங்க, எல்லாரும் இப்படி கும்பலாக பேசிக்கிட்டே இருப்போம். இவன் வந்து அந்த நாதஸ்வர கச்சேரி வாசிக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல போய் உட்காந்துப்பான். ஒரு ஆள் வந்து நாதஸ்வர கச்சேரி வந்திருக்கிறாருன்னு உடனே அவர் வந்து பயங்கரமாக வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு பிரமாதமாக வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் வந்து இவனுக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனுடைய முன்னாடி அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, அவன் வாழ்க்கை என்ன, எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. அவன் யார், அவன் பேர், அவன் அடையாளம் எதுவுமே கிடையாது. நாதஸ்வரத்தோடு அவருடைய நாதஸ்வரத்தோனுக்கான லட்சணங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும் அந்த தருணம். அவன் என்ன வாசிக்கிறார், என்ன ராகம் வாசிக்கிறார், என்ன பாட்டு வாசிக்கிறார், எதுவுமே இவருக்கும் தெரியாது, அந்த கம்யூனிகேட்டும் ஆகாது. வாசித்து முடித்த உடனே இவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக போடுவோம். இவன் வந்து எந்திரிச்சவன்ட்ட பேச போவான். அப்போ அவர் சொல்லுவார், பேசணுமா அப்படின்பார். அவ்வளோதான், பேசணுமா, பேச வேண்டாம், எதுக்கு பேசணும். இவன் வந்து அந்த கல்யாணத்துக்கு வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அங்கே வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துடும். ஸோ இந்த குறுங்கதைகள் வந்து இப்போ இது ஷார்ட் ஸ்டோரிக்கான தன்மை உள்ள ஒரு கதை. ஆனால் இதை வந்து ஒரு 1.5-2 பக்கத்துக்குள்ளே எழுதுறாரு. இப்போ குறுங்கதை வந்து ஷார்ட் ஸ்டோரியோடைய ஃபார்மில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சை வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷார்ட் ஸ்டோரியினுடைய ஃபார்மை பற்றி பேசும்போது அதை சொல்லலாம். அப்போ ஷார்ட் ஸ்டோரி வந்து இன்னைக்கு வந்து அதனால தான் வந்து இப்போ லோகேஷ் ரகுராமன் மாதிரியான நாட்கள் வந்து பெரிய கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஃபார்ம் வந்து மாறுது. அல்லது இவர் பாலசுப்ரமணியம் ராஜ் மாதிரி, அல்லது நிறைய போயட்ரி நோக்கி விஷால் ராஜா மாதிரி. ஸோ இந்த ப்ரோஸ் வந்து ஒரு நாவல் தன்மை நோக்கி அல்லது போயட்ரி நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குறுங்கதையில் ரொம்ப முக்கியமாக வந்து பெருந்தேவி அவர்களுடைய குறுங்கதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தமிழில் ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். அந்த ஃபார்மில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு லிடியா டேவிஸ் மாதிரி அவங்கள ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் குறுங்கதைகள் மிக அதிகமாக எழுதப்படும். ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு இது வேறு விதமான ஒரு மாடிஃபிகேஷனை வந்து இது ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தத்துக்கு இது வரும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ யுவன் சந்திரசேகர் மாதிரியான அல்லது போகன் சங்கர், சுரேஷ்குமார், இந்திரஜித் இவங்க எல்லாருமே குறுங்கதைகள் எழுதிட்டு இருக்கக்கூடிய அதே இணையதளத்தில் அல்லது இணைய பத்திரிகையில் தான் லோகேஷ் ரகுராமனுடைய பெரிய கதையும் வருது. ஒரே ஊடகம்தான். அந்த ஊடகத்தில் கதை வடிவங்கள், வெவ்வேறு கதை வடிவங்களை இந்த காலகட்டம் வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு. முன்னாடி வந்து அச்சு பத்திரிகைகள் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கதை, ஒரு அதிகபட்சம் 10 பக்கம் அல்லது 15 பக்கத்துக்கு மேலே கதையை போட முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குறுநாவலையே வந்து ஒரு இணைய பத்திரிகையில் போடலாம். அதே சமயத்தில் ஒரு 50 குறுங்கதைகளையும் அதே பத்திரிகையில் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜேபி சாணக்கியா மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து பெரிய கதைகளை எழுதி காலச்சோட்டில் ஒரே கதை மட்டும் கூட வந்திருக்கு. அது மாதிரியான இப்போ குறுங்கதை வடிவமே நமக்கு புதுசு இல்லை. இப்போ ஆமாதவையாலேருந்து பாரதியார்லேருந்து எல்லாருமே குறுங்கதைகள் எழுதியிருக்காங்க. அது வடிவம் புதுசு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கதை வடிவங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இது ஒன்றா பெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு திருப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறது விஞ்ஞான அறிவியல் புனைகதைகள் அப்படிங்கிறது. அறிவியல் புனைகதைகளை பற்றி தொடர்ந்து தமிழில் பேசப்பட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு எழுதப்படலை. அதை பற்றி பேசப்பட்ட அளவுக்கு, அதாவது இல்லைன்னு பேசப்பட்ட அளவுக்கு அதனுடைய முயற்சிகள் இல்லாத சூழலில் இப்போ அறிவியல் புனைகதைகளுக்கான போட்டி மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அறிவியல் புனைகதைகளுக்கான ஒரு இணையதள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதில் நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் எழுதுகிறாங்க. சில கதைகள் பொருட்படுத்தும்படியாக மிக சிறப்பான கதைகள் இருக்குது. சில கதைகள் அறிவியல் புனைகதைகள்ங்கிற பேரில் அறிவியலை மட்டுமே பேசக்கூடிய அபத்தங்களும் கூட அது இருக்குது. இந்த சூழலில் அறிவியல் புனைகதைகளில் நீங்கள் அதில் நடுவரெல்லாம் இருந்திருக்கீங்க. அதனுடைய
போக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 2000க்கு முன்னாடி மொத்தமாக தமிழில் எவ்வளோ சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதப்பட்டதோ அது வந்து இந்த 20 வருஷத்தில் அதை விட டபுள் மடங்கு நம்ம எழுதியிருக்கோம் சமீப காலங்களில். உதாரணமாக நக்குல் வச்சான் வந்து இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதில் வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட டி ஜானகிராமன் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதலாம் எப்படி இருக்கும். ஒரு குரு சிஷ்யன் வந்து குரு வந்து பாட்டு கற்றுக்கிறாரு. இவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கீத் ஏஐன்னு ஒரு இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த இப்போ வந்து நம்ம மதுரமணி உடைய வாய்ஸை வந்து அனலைஸ் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா என் குரலை நான் ரெக்கார்ட் பண்ணி அதில் ப்ரீமியமாக நான் பணம் கட்டிட்டேன்னா மதுரமணி ஐயர் பாணியில் நான் பாடுவேன். இப்போ இந்த இது இருக்குல்ல, இப்போ இது வெறும் ஒரு டெக்னாலஜிக்கல் கிம்மிக் கிடையாது. இது வழியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தவங்க 25 வருஷம் 30 வருஷம் ஹியூமன் எஃபர்ட் போட்டு எக்ஸ்பர்டைஸ்னு ஒன்று இருக்குல்ல, நிபுணத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்போ அது எங்கே வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமன் வேல்யூ என்ன, வாட் இஸ் இட் டு பி ஹியூமன் ஃபண்டமெண்டலாக இதுலேருந்து இருக்கு. அப்போ வந்து ஒருத்தன் 25 வருஷம் 30 வருஷம் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு இது பண்ணுறான். இப்போ நம்ம வந்து மெட்டா ஏஐயில் காஃப்காத்தனமாக ஒரு லவ் ஸ்டோரி கொடுன்னா அது கொடுத்துருக்கு. இப்போ காஃப்கா வந்து அந்த இடத்த வந்து அடையக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் அறிவியலில் வந்து ஒரு கான்டெக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்விகளை பேசக்கூடிய இப்போ இன்னொரு சித்துராஜ் பொன்ராஜ் வந்து கைட்ராரவன் ஒரு கதை எழுதியிருக்காரு. அதில் வந்து என்னென்னா ஒருத்தனுடைய மெமரியை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா அது எப்படி அவர் பண்ணியிருப்பாருன்னா உங்களை வந்து எல்லா சமயமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பேன் ஆஃப் டஸ் ஒரு கண் வந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எனக்கும் கார்த்திக்குக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனக்கசப்பு சண்டை வந்துடுச்சு. ஆனால் 2 பேருக்கும் வந்து நாங்கள் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம்னா 2 பேரும் ஒப்புத்துக்கிட்டோம்னா இங்கே அந்த சண்டை போட்ட இடம் வந்து ஹாப்பியாக வந்து அங்கே வீடியோவில் மாற்றுறது வழியாக அவங்க மெமரி வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மெமரியை மாற்றுறது வழியாக வரலாறு என்ன பண்ண முடியும்? வரலாறுங்கிறது வந்து மெமரியினுடைய தொகுப்பாக இருக்குது. ஸோ இப்போ இதுவுடைய எது மெமரி எது வரலாறு இப்படியான ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸை வந்து சயின்ஸ்லேருந்து பேசக்கூடிய தன்மைகள் வந்து தமிழ் அறிவியல் புனைவில் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த அறிவியல் புனைவுகள் மறுபடியும் திருப்பியும் பார்க்க போனால் முன்னாடியே கிருஷ்ணன் நம்பி ஒரு கதையை எழுதியிருக்காரு. தங்க ஒரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உருவ செலுத்த ஆட்கள் வந்து ஒரு தற்செயலாக அந்த ஒரு ஷூக்குள்ளே வாழ நேரம் அந்த குடும்பம் ஒரு பிரமாதமான ஒரு கதை அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. மாலை நீங்கள் இப்போ இந்த இசை வித்வான் ஒரு கதை எழுதியிருக்காரு. அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பற்றின செய்தியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கதை எழுதியிருக்காரு. இது மாதிரியான முயற்சிகள் அப்பப்போ இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அறிவியல் புனைகதை சார்ந்து நிறைய பேர் எழுதுறதுல எனக்கு இருக்கிற சிக்கலை நான் பார்க்குறது என்னென்னா அறிவியல் புனைகதைங்கிறது அறிவியலை பற்றி அல்லது ஒரு கோட்பாட்டை எடுத்துகிட்டு அதை வந்து கதையாக பண்ணுறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஃபேண்டசி அம்சம் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெடிக்டபுளாக இல்லாத சில விஷயங்களை பற்றி புனைவாக மாற்றுறது அப்படிங்கிறதுனால தான் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சே அப்படி தான். இந்த சந்தர்ப்பத்தில் 3 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் முடிச்சுக்கலாம். ஒரு சுருக்கமாக கடைசியான ஒரு கேள்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களுக்கு அல்லது இன்னைக்கு எழுதிட்டு இருக்கவங்களுக்கான தடைகள் என்ன, சவால்கள் என்ன, அதை பற்றி சுருக்கமாக பேசிக்கலாம். நான் பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கதை எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் எழுதுறதுக்கும் பெண்கள் எழுதுறதுக்கும் வீட்டில் இடம் இல்லை, வெளியில் போக முடியல, அனுபவம் இல்லை, அதெல்லாம் தள்ளி வைப்போம். இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா நாம் ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கதையை உடனே பர்சனலைஸ் பண்ணுறது, ஃபோன் பண்ணி உங்களுக்கு நிகழ்ந்ததா அப்படின்னு கேட்குறது. நான் கேட்குறேன், நீங்கள் அது ஒரு ஆண் எழுத்தாளர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே கதையை ஒரு 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 பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உண்டான பெண்ணை பற்றி ஒரு கதை எழுதினாலோ, ஒரு கணவன் மனைவிக்கு நடந்த பிரச்சனையை பற்றி கதை எழுதினாலோ உடனே வந்து இது உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு முகத்துக்கு நேர கேட்குறது, அந்த பர்சனலைஸ் பண்ணுற விஷயம் நிறைய பெண்களை இன்றைக்கு எழுத விடாமல் தடுத்துருக்குது. அது கவிதையோ கதையோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்ங்கிறது வந்து விமர்சனம் சம்பந்தமாக இருக்கக்கூடியது. ஒரு சிறுகதையை வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா நம்மளால் வந்து ஒரு விமர்சனங்கிறது அக்கறையின் பேர்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். ஒருத்தர் உண்மையிலேயே விமர்சனங்கிறது வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு அஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு அது பார்க்கப்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா விமர்சனத்துக்கு பதிலாக கிசுகிசு வந்துடுது. இப்போ வெளிப்படையான ஒரு விமர்சனம் கிடையாது. ஒரு எழுத்தாளரை பற்றி
நம்ம வந்து அது நல்லா இல்லைங்கிறத வந்து நல்லா இல்லைன்னு அவர்கிட்ட வந்து சொல்றதுக்குள்ள கண்ணுக்காக வச்சு அது கிசுகிசுவாக போகுது. ஸோ விமர்சனம் இன்மை, விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை இருக்கு, விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. சிறுகதை வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த விமர்சனங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். இது ஒரு தொடர்ச்சியாக தான் சுனில் சொன்ன ஒரு தொடர்ச்சியாக இன்னொன்று பார்த்தோன்னா, தமிழில் எடிட்டர்ன்றதுக்கான ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கதை வந்துச்சுன்னா இது கதை நல்லா வந்திருக்கு, இதை இப்படி கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அதை சொல்லக்கூடிய ஆட்களே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இல்லை சொன்னால் கேட்டுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான தன்மையும் இப்போ வந்து யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. நீ என்ன சொல்கிறதுங்கிற ஒரு தன்மையும் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து தமிழில் பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். நேற்றுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது இதுதான் ஒரு இந்த ரெண்டு விஷயமே ஒன்று வந்து நம்மகிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க கொடுத்து அப்படின்னா நாம் வந்து சில விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் அதை உடனடியாக அதை ஒன்று வந்து அவங்க கேட்டால் ஒரு முன்னுரையோ அல்லது அணிந்துரையோ அல்லது அட்டை குறிப்போ எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒழிய இதில் சில மாற்றங்கள் இருந்தால் இது சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரும்பாலான ஆட்கள் ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த விமர்சன போக்கு அல்லது இது மாதிரியான எடிட்டர் சில பேர் வந்து தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அதை செய்ய தயாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி எழுதி நாளைக்கு பப்ளிஷ் ஆகி நாளைக்கு அதுக்கு பாராட்டு அல்லது விருது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த புதிய அனுபவங்கள் தருணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி குறிப்பாக 2000க்கு பிறகான இந்த ஊடகங்கள் அல்லது உலகமயமாக்கலுக்கு பிறகு இருந்த மாற்றங்கள் இப்படிப்பட்ட கதைகளை தமிழுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து கருத்துக்களை தெரிவித்த ஜாதீபா, சுனில் கிருஷ்ணன், கார்த்திக் பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த புக் பிரம்மா லிட்டரரி ஃபெஸ்டிவல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.